அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது கூகுள் அப்ளிகேஷன்ல வேற லாங்குவேஜை எப்படி ஆட் பண்ணி கொள்றது. உதாரணத்துக்கு ஒரு தமிழ்ல நீங்க டைப் பண்ணணும் வேண்டாம், அந்த தமிழ் லாங்குவேஜை எப்படி நாங்க ஆட் பண்ணி கொள்றோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்க பார்ப்போம் எப்படி அந்த வேற லாங்குவேஜை வந்து ஆட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ நார்மலா இது ஓபன் பண்ணியிருக்கிறேன் ஒரு டாக்குமெண்ட் உண்டு, அது கூகுள் டாக்குமெண்ட் உண்டு. இந்த கூகுள் டாக்குமெண்ட்ல டிஃபால்ட்டா நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆங்கிலத்துல தான் வரும், இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ இதை நான் வேற லாங்குவேஜுக்கு மாத்தோம், அதாவது எனக்கு தேவையான பர்டிகுலர் லாங்குவேஜ்ல மாத்தணும்டா நாங்க எப்படி அதை மாத்துறதுன்னு பார்ப்போம். இப்ப நீங்க இந்த கூகுள் ஆப்ஸ்க்குள்ள போய்த்தான் நீங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ எக்ஸல் ஷீட்டோ ஸ்லைட்ஸோ அல்லாடி ஃபார்ம்ஸோ நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்ம்ஸ் எப்படியான லாங்குவேஜ்ல இருக்கணும்ன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஸோ அது செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸுக்குள்ள போய் தான் நாங்க மாத்தணும். அதுக்கு நாங்க கூகுள் அதாவது உங்களோட இமெயிலில் இந்த பச்சில் என்ற அடையாளம் இருக்குது உங்களோட ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா, அந்த பச்சில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னா கணக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த நீங்க அதுல ஜென்ரல் என்ற ஆப்ஷன் இல்லதான், ஜென்ரல் லேபிள்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஜென்ரல் ஆப்ஷன்ல ரெண்டாவதா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கு. இங்க வந்து ஜிமெயில் டிஸ்பிளே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், யூகே என்ற நாட்டு இங்கிலீஷ் தான் இங்க இருக்குது. அது இதுல டிஃபால்ட்டா செட் பண்ணி இருக்குது. இப்ப நாங்க நம்ம வேற லாங்குவேஜுக்கு மாத்தோம். அதாவது இந்த அதாவது கூகுள் ப்ரொடக்ட்ஸ் சொல்லலாம், அல்லது கூகுள் அப்ளிகேஷன்ஸ் இல்ல எனக்கு வேற லாங்குவேஜ் நான் உதாரணத்துக்கு தமிழ் ஆட் பண்ணுவேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த அது கீழே பாத்தீங்கன்னா சேஞ்ச் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் ஃபார் அதர் கூகுள் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு புது விண்டோவை ஓபன் பண்ணும். அந்த விண்டோவில் பாத்தீங்கன்னா அது லாங்குவேஜ் என்ற விண்டோ. அந்த லாங்குவேஜ் என்ற விண்டோவில் டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா ஆட் another லாங்குவேஜ். இந்த ஆட் another லாங்குவேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை லாங்குவேஜும் கூகுளால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட அவ்வளவு லாங்குவேஜும் இதுல இருக்கு. இதுல எனக்கு நான் உங்களுக்கு தேவையான அல்லது விருப்பமான லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையான இதுல டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்றேன். இந்த தமிழ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அந்த தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட நாடுகளுக்கு சம்பந்தமான எதுவும் ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து தமிழ் வந்து எந்தெந்த நாட்டுல அதை டிஃபால்ட்டா வச்சிருக்கணும். இலங்கையில இருக்குது, இந்தியாவில இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் எந்த நாட்டுல உங்களுக்கு தேவையான. ஸோ நான் இலங்கைன்னு முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் கிளிக் பண்றேன். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அது லாங்குவேஜ் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட், அது வந்து அது கீழே எங்களோட தமிழ் என்ற லாங்குவேஜ் வந்து ஆட் ஆயிட்டு. இப்போ நான் ஒரு டாக்குமெண்டோட கிரியேட் பண்ணுவேன். அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ண பிறகு அதுல நான் எப்படி தமிழ்ல டைப் பண்றேன்னு பார்ப்போம். இப்போ டாக்குமெண்ட் உருவாயிட்டு இப்போ நீங்க டிஃபால்ட்டா நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆங்கிலத்திலாம் வரும், இங்கிலீஷ்லாம் வரும். நான் இதை தமிழுக்கு மாத்தணும்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேப்ல நேர பாத்தீங்கன்னா இந்த பேனை அடையாளத்துக்கு பக்கத்துல தான அடையாளம் இருக்கு. இந்த தான அடையாளத்துல நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தமிழுக்கு மாத்துறது என்ன மாதிரி, கீபோர்ட்ல மாத்துறதா இதாண்டு. ஸோ நான் ஜஸ்ட் டைப்ரைட்டர், அதாவது டைப்ரைட்டர்னா ஜஸ்ட் கீபோர்ட் வந்து தமிழ் கீபோர்டா எனக்கு வரும். அந்த தமிழ் கீபோர்டு எடுக்கிறேன். அந்த தமிழ் கீபோர்ட்ல உங்களுக்கு விரும்பினதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இப்ப தமிழ்ல டைப் பண்ணப்படுது. ஸோ இப்போ நான் வந்து என் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி எனக்கு விருப்பமான லாங்குவேஜ்ல நான் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் கூகுள் அப்ளிகேஷன்ல எப்படி வேற லாங்குவேஜை ஆட் பண்ணி கொள்றதுக்குரிய விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.